வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் சிறப்பு ரயில்கள் என்ற பெயரில் அதனுடைய எண்ணம் பார்த்தீங்கன்னா முதல்ல 0ல் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சிறப்பு ரயில் வந்து 2 மாதம் 3 மாதம் 6 மாதம்னு ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த சிறப்பு ரயிலை வந்து மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அவர் மூலமாக தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய 4 ட்ரெயின்களை நிரந்தர ட்ரெயின்களாக நம்பர் அறிவித்து மாற்றியிருக்கார்கள். இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இது நம்ம நிரந்தரமாக வாரம் வாரம் ஓடிக்கொண்டிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை கொடுத்த அந்த கடிதத்தை உங்கள் பார்வையை வைத்துக்கிறேன். ஸோ அது பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. ஸோ அதை என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, 4 ட்ரெயின்களை வந்து தற்காலிகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த 4ஐயும் நிரந்தரமாக மாற்றியிருக்கார்கள். அது என்னென்ன ட்ரெயின் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, 1 02841 02842. இது பார்த்தீங்கன்னாக்கா சென்னை சென்ட்ரலில் இருந்து ஷாலிமார், அதாவது ஹவுரா வரைக்கும் ஓடிக்கொண்டிருந்த அந்த வாராந்திர சிறப்பு ரயிலை நிரந்தரமான ரயிலாக மாற்றியிருக்கார்கள். புதிய எண் பார்த்தீங்கன்னாக்கா 18041 18042. ஸோ இந்த மாதிரி நிரந்தர ரயிலாக மாற்றியிருக்கார்கள். அடுத்தது வண்டி நம்பர் 07191 07192. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா காச்சிகுடாவிலிருந்து மதுரை வரைக்கும் ஓடிக்கொண்டிருந்த அந்த சிறப்பு ரயிலாக ஓடிக்கொண்டிருந்துச்சு. அதை இப்போ நிரந்தரமான ரயிலாக மாற்றியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த வண்டியை தூத்துக்குடி வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது காச்சிகுடா என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா ஹைதராபாத்தில் உள்ள ஒரு நகரம் தான் அது. ஸோ அந்த ஹைதராபாத்தில் இருந்து மதுரை வரைக்கும் ஓடிக்கொண்டிருந்த அந்த ட்ரெயினை தூத்துக்குடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தூத்துக்குடி வரைக்கும் செல்வதனால் அந்த ஏரியா மக்களும் இதன் மூலமாக பயன்படுவார்கள். அதற்கான வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 17615 17616. அப்புறம் வண்டி நம்பர் 07229 07230. இது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஓடிக்கொண்டிருந்த அந்த வாராந்திர சிறப்பு ரயில், அதான் நிரந்தரமான சிறப்பு ரயிலாக மாற்றிருக்காங்க. வண்டி நம்பர் 17069 17070. ஸோ இந்த வண்டி வந்து நம்ம மெயின் லைன் வழியாக போகக்கூடியது. அதாவது கன்னியாகுமரியிலிருந்து புறப்படும் போது நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை, திருச்சி வந்ததுக்கப்புறம் தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை வழியாக போகும். ஸோ அந்த மெயின் லைனில் இருக்கக்கூடிய ஊர்கள் அத்தனை பேர்களும் நேரடியாக ஹைதராபாத் செல்வதற்கு ஒரு வண்டி கிடைச்சிருக்கு. அதே போல் வண்டி நம்பர் 06061 06062 எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி. இந்த வண்டியையும் நிரந்தரமான வண்டியாக மாற்றிருக்கிறாங்க. வண்டி நம்பர் 16361 16362. இது மட்டும் தப்பாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சரியான நம்பர் இதுதான். ஸோ இந்த வண்டியானது எர்ணாகுளத்திலிருந்து புறப்பட்டு செங்கோட்டை, விருதுநகர், அப்படி பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை, மானாமதுரை, காரைக்குடி, அப்புறம் வந்து பட்டுக்கோட்டை வழியாக திருவாரூர் சென்று நாகப்பட்டினம் சென்று வேளாங்கண்ணி செல்கிறது. ஸோ இந்த வண்டி ஒரு நிரந்தரமான வண்டியாக மாறிவிட்டது. எனவே நண்பர்களே, நமது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட தற்காலிக ரயில்களை நிரந்தர ரயிலாக மாற்றியிருப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தானே. இதை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.